ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பல தடவை ட்ரிப்பு போயிருக்கோம். 4 பேர், 5 பேர், 7 பேர் எவ்வளோ வேணாலும் கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக ஜாலியாக தான் இருப்போம். ஆனால் ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒருத்தர் மட்டும் ரொம்ப சோகமாக இருப்பார். யார் அப்படின்னு கேட்குறீங்களா? வண்டியோடைய ஓனருங்க, டிரைவர் இல்ல. ஸோ ஓனர் அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியோடைய நிலைமை, வண்டி வெளியே எப்படி இருக்கு, உள்ள எப்படி இருக்கு, அழுக்கா இருக்கு. கண்டிப்பா அடுத்து வாட்டர் வாஷ் விட்டே ஆகணும் அப்படிங்கிற வருத்தத்தில இருப்பாரு. காரணம் என்னன்னு கேட்குறீங்களா? நார்மலா நீங்க ஒரு வாட்டர் வாஷோடைய சென்டருக்கு போய் பாருங்களேன். எக்ஸ்டீரியர் வாஷ்க்கு தனி ரேட்டு. அது சீப்பா தான் இருக்கும். ஆனா இன்டீரியருக்கு தான் அதிகமா ரேட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளே பண்ணிடலாம். சரி அந்த காசு கொடுக்குற நம்மளே பண்ணிடலாமே அப்படின்னு பண்ணாலுமே, நம்ம எவ்வளோதாங்க பண்ண முடியும்? வெளிய நம்ம என்னதான் பளபளன்னு சூப்பரா செம்மையா பளபளன்னு தொடச்சு வச்சாலுமே, உள்ள கண்டிப்பா இந்த மிக்சரு, சுண்டலு, வேர்க்கடலை எல்லாமே இருக்கும். அது வந்து இண்டு இடுக்குல அந்த கார்னர்ஸ்ல அப்படியே போய் உட்காந்துரும். அத கிளீன் பண்றது என்னைக்குமே கொஞ்சம் சிரமமா தான் இருந்திருக்கு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ப்ராடக்ட் இன்னைக்கு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தது. ஸோ இது வந்து அகாரோவுடைய வேக்யூம் கிளீனர், கார் வேக்யூம் கிளீனர், 12 வோல்ட்ல ஒர்க் ஆகுற வேக்யூம் கிளீனர். இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த அளவுக்கு கிளீன் பண்ணுது, அதை வந்து பார்த்துடலாம் வாங்க. இதுதாங்க அகாரோவுடைய கார் வேக்யூம் கிளீனர் CV1077 மாடல் இது. இந்த சின்ன பைக்குள்ள எல்லாமே அடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே. ரைட்டு. ஸோ இது சின்னதா இருக்குங்கிறதுனால நம்ம காரோடைய லக்கேஜ் ஏரியால, டிக்கியில இல்ல சீட்டுக்கு அடியில எப்படியாவது நீட்டா வந்து பேக் பண்ணிக்கலாம். ஓகே. மெயின் யூனிட் பார்த்தீங்கன்னா இதுதான். ரைட். இப்போ மெயின் யூனிட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது ஆக்சுவலி நல்லா ரோபஸ்ட்டாவே இருக்கு. கையில இப்படி பிடிக்கிற மாதிரி நீட்டா ஹேண்டிலும் குடுத்துருக்காங்க. இங்க 2 ஸ்விட்ச் இருக்கு. ஓகே. ஒண்ணு வந்து பவர் ஸ்விட்ச். செகண்ட் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிலீஸ் அன்லாக். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளீன் பண்ணுறதுக்கு. கிளீன் பண்ணி நீங்க வண்டி கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இதுக்குள்ள இந்த ஃபில்டர்ல அடைஞ்சிருக்கிற அந்த குப்பைய கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீட்டா ஃபில்டர் நீங்க கழட்டிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களும் குடுத்துருக்காங்க. ஓகே. ரைட்டு. இந்த மாதிரி நீங்க திரும்ப இத லாக்கும் பண்ணிக்கலாம். ரைட். அண்ட் இது ஒர்க் ஆகுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனியா நம்ம வீட்டு ப்ளக்லலாம் போட முடியாது. காரோடைய 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட். நார்மலா எந்த கார் நீங்க எடுத்தாலுமே 12 வோல்ட் சாக்கெட் இருக்கும். அதில நீங்க இத யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ 12 வோல்ட்டுக்கு நீட்டா ப்ளக் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்வளோ தூரம் வேணுமோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல இருக்க 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்லேருந்து பின்னாடி லக்கேஜ் ஏரியால நீங்க வேக்யூம் கிளீன் பண்ணணும்னாலுமே தாராளமா அந்த அளவுக்கு கேபிள் எக்ஸ்டென்ஷன் குடுத்துருக்காங்க. அவ்வளோ தூரம் வரும். அதுக்கான கேபிள் இத்தன குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஃப்ளெக்சிபிள் டியூப் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இது எவ்வளோ ஃப்ளெக்சிபிளா இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து நீண்ட தூரத்துக்கு கொஞ்சம் நீங்க கையில இங்க வேக்யூம் வச்சுட்டு உள்ள பைப் மட்டும் விட்டு கிளீன் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் குடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரஷ்ஷோட வரக்கூடிய எண்டு. ஓகே. இது வந்து இண்டு இடுக்குல ஒட்டி இருக்கிற அந்த மிக்சர் தூள்கள், இந்த மிளகாய் பொடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பவுடர் ஐட்டம்ஸ் மாரி அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு, நீட்டா டஸ்ட் கிளீன் பண்றதுக்கு இந்த பிரஷ் எண்டும் வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நீட்டா ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸ்டென்ஷன் டியூப் ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிள் டியூப் செட் ஆகல, எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு சாலிடா இருக்கணும்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் டியூப் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இது சாலிடான டியூப். அந்த எண்ட்ல நீங்க நீட்டா ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பிரஷ்ஷும் ஒண்ணு இருக்கு. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேக்யூம் கிளீனர்ல கார கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், வேக்யூம் கிளீனர்ல இருக்கக்கூடிய ஃபில்டர கிளீன் பண்றதுக்கு இந்த பிரஷ் குடுத்துருக்காங்க. பரவால்ல. அந்த விஷயத்தையும் அவங்க வந்து யோசிச்சு தான் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில பாராட்டணும். ரைட். இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி டெமோ பண்றோம், அதை வந்து பாருங்க. இந்த அகாரோடைய வேக்யூம் கிளீனர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்றைக்குமே என்னுடைய அட்வைஸுங்க, நீங்கள் இந்த டிவைஸை 12 வோல்ட்டில் ப்ளக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கார் ஆனில் இருக்கணும். அதாவது என்ஜின் ஆனில் இருக்கணும். ஏன்னா இது வந்து டெஃபினெட்லி வண்டியோடைய பேட்டரியிலேருந்து தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டால் தான் பேட்டரி டவுன் ஆகாமல் இருக்கும் உங்களுடைய காரோடைய பேட்டரி. அப்படி டவுன் ஆச்சுன்னா அது வேறு பிரச்சனைங்க. ஸோ இப்போ வாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ 12 வோல்ட்டை நீங்கள் ப்ளக்இன் பண்ணிட்டா அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பவர் பட்டன் மட்டும் ஆன் பண்ணால் போதும். நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம் கீழே மேட்டில் நான் வந்து ஆக்சுவலி வண்டி க்ளீன் பண்ணி இருந்த வண்டியை நான் வந்து நானே மண்ணவாரி போட்டிருக்கேன் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக. ஓகே. ஸோ இப்போ எனக்கு அந்த மண் வந்து எட்டலை அப்படின்றதுக்காக நான் இந்த டியூப் வந்து எடுத்திருக்கேன். ஓகே. இது ஃப்ளெக்சிபிள் டியூபு. ஸோ நான் இங்கேருந்தே வச்சு இங்கேருந்தே வேக்யூம் க்ளீன் பண்ண முடியுங்க. பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆஹா, புல்லு, மண்ணு,
அவ்வளவே தாங்க. ஃபாஸ்ட்டாக நீங்கள் 1 மினிட்டுக்குள்ளே நீட்டாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேட்லெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிடுவாங்க. இந்த கப்ஸுக்குள்ளே சம்டைம்ஸ் இந்த செடிமெண்ட் வந்து அப்படியே படிஞ்சுக்கு இருக்கும். அது மாதிரி க்ளவ் பாக்ஸ், டேஷ்போர்ட் க்ளவ் பாக்ஸ்க்குள்ளேயே நிறைய அழுக்குகள் இருக்கும். அதையே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இப்போ என்ன பயன்படுத்த போகிறேன்னா, திரும்ப டியூபே பயன்படுத்தலாம். ஏன்னா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃப்ளெக்சிபிளான டியூப் யூஸ் பண்ணி பொதுவாகவே கார்னர்ஸில் இருக்கிற இடங்களில் ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அதாவது ஆக்சிலேட்டர் பெடல்ஸ்க்கு கீழே அண்ட் இந்த ஃபியூவல் டேங்க் ஓப்பனிங் லிட்டுக்கு கீழே அந்த கார்னரில் மூலையில் இருக்கிறது எல்லாமே ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இதே இன்கேஸ் சீட்லேயே உங்களுக்கு வந்து டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம உட்கார்ற இடம் அந்த முதுகுக்கு கீழ் பகுதி, இந்த மேல் சீட் பேக் ரெஸ்ட்டும் கீழே பேக் பேஸுமே ஜாயின் ஆகிற இடத்துல பொதுவாகவே டஸ்ட் நிறையவே தேங்கி நிற்கும். இந்த இடங்கள்லாம் பொதுவாகவே டஸ்ட் நிறையாவே நிற்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த சாலிடான ராட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சாலிடான பைப்பு, ஸோ இதையே நீங்கள் நீட்டாக ப்ளக் பண்ணி அதை யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் அதில் ப்ரெஷர் கொடுத்தே பண்ணிக்கலாம். ஸோ இதோ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கார்னர்ஸில் அதுவும் வந்து ஃபேப்ரிக் அல்லது லெதர் எது வேணாலும் நீங்கள் வந்து இது நீங்கள் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து பண்ணிங்கன்னா அதுவும் வந்து க்ளீனாகி வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் இப்போ இன்கேஸ் விடாப்பிடியான சம் டஸ்ட் இருக்குது, ஏதோ ஒன்று வந்து கரையோ இல்லை சேரோ ஏதோ ஒன்று வந்து படிஞ்சிருக்கு, அது அப்படியே ஒட்டிக்கிச்சு, அது நீங்கள் வந்து கையில் தொடுறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரஷ்ஷோடு சேர்ந்து இன்னொரு எண்டும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டு வேக்யூம் அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம். சிங்கிள் மோஷன் மூவ்மெண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆன் பண்ணி லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டா போதும், அது ரிலீவ் ஆயிரும். அப்படியே டக்குன்னு வேக்யூம் சக் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இதில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாங்க. ஓகே, இந்த லென்த் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இந்த பைப்பை போட்டுட்டு அதுக்கு மேலே இது நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இன்கேஸ் இதுக்கும் மேலே உங்களுக்கு லென்த் வேணும், இந்த டியூபும் சேர்ந்து வேணும் அப்படின்னா டியூபு போட்டுட்டு அதுக்கப்புறம் ராடை போட்டு அதுக்கு மேலேயே கூட நீங்கள் இந்த ப்ரஷ் அண்டை போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. உங்கள் கார் மொத்தமும் நீங்கள் இந்த ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் இன்டீரியர். ஓகே, வண்டிக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோங்க. இதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா கழட்டுவோம். ஃபஸ்ட்டு டியூபை கழட்டுவோம். டியூபை கழட்டி அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் இப்படி கவுத்தாலுமே இந்த உள்ளே இருக்கிற டஸ்ட்டு வெளியே கொட்டாது. காரணம் இதுக்குள்ளே நீட்டாக ஒரு வேல்வ், ஒரு சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. மெக்கானிசம் சிம்பிளான ஒரு ரப்பர் வேல்வ் தான். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் கவுத்தாலுமே மண் அவ்வளோ சீக்கிரம் வெளியே கொட்டாது. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இப்போது இப்படி கவுத்த மேனியே நம்ம வந்து வச்சு இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதையே நம்ம ரிலீஸ் பண்ணி இதை நம்ம தனியாக கழட்டிக்கலாம். ஓகே, இங்கே வச்சிடலாம். இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் இருக்குது. இந்த வேக்யூமுடைய ஃபில்டர் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபில்டரை இப்படி தனியாக நீங்கள் கழட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபில்டர். உள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை நீங்கள் நீட்டாக எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பின்லையோ ட்ராஷ் கேன்லையோ எங்கேயோ போய் நீங்கள் வந்து டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். எடுத்து இப்படி கொட்டி விட்டால் கூட போதும். அவ்வளோதான், எல்லாம் கொட்டிருச்சு. ரைட், இப்போ இதை நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ஃபில்டர் இவ்வளோ குப்பையாக இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு தனி விஷயம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போயே காமிச்சேன் இல்லையா, ஒரு சின்ன மேஜிக் ப்ரஷ். அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அப்படியே நீங்கள் ப்ரஷ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். உள்ளே இருக்கிற என்ன டஸ்ட்டாக இருந்தாலும் அப்படியே க்ளீன் ஆகிடும். ஆல்ரைட், ஸோ ஃபில்டர் புதுசு மாதிரி ஆயிடுச்சு. ரைட், அவ்வளோதான். இதுதாங்க நீட்டான யூசேஜ். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எத்தனை வண்டிக்கு வேணாலும் நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அண்ட் எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து 12 வோல்ட் கனெக்ட் பண்ணி லக்கேஜ் ஸ்பேஸ் கடைசி வரைக்கும் நீங்கள் 3rd row லக்கேஜ் ஸ்பேஸ் அது வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு கேபிளோடைய லென்த்துமே நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த டிவைஸை பொறுத்தவரை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அகரோடைய CV1077 கார் வேக்யூம் கிளீனர். எனக்கு தெரிஞ்சு வீட்டிலே நீங்களே உங்கள் காரை க்ளீன் பண்ணி இன்டீரியர் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டாக இருக்கும். இதனுடைய பர்ச்சேஸ் லிங்க், விலை விவரம் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதனுடைய ப்ரைஸ் 1400 1500 ரூபாய் கிட்ட வருதுங்க. ஸோ அந்த ப்ரைஸுக்கு இது 100% ஒர்த் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நீங்களே உங்கள் காரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான சப்போர்ட்டிவான ப்ராடக்ட்டாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த அகரோடைய வேக்யூம் கிளீனர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய ஃபீட்பேக் என்ன, ரிவ்யூ என்ன, அது கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேலும் பல இந்த மாதிரி கார் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸில் நம்ம சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். நன்றி, வணக்கம்.